தேவாலயத்தில் நுழைகையிலே ஆனந்தம் பிறக்கின்றது. ஆலயத்தின் வாசலிலே கானங்கள் கேட்கின்றது. தேவாலயத்தில் நுழைகையிலே ஆனந்தம் பிறக்கின்றது. தேவாவுன் ஆலயம் வந்தோ, திருப்பாதம் வணங்கி நின்றோ. தேவாவுன் ஆலயம் வந்தோ, திருப்பாதம் வணங்கி நின்றோ. அருட்கடலே உனை பணிந்தோம், அருட்கடலே உனை பணிந்தோம். ஆனந்தம் ஆனந்தமே. ஆலயத்தின் வாசலிலே கானங்கள் கேட்கின்றது. தேவாலயத்தில் நுழைகையிலே ஆனந்தம் பிறக்கின்றது. விண்ணகத்தில் தேவனுக்கு மகிமை உண்டாகுக, மண்ணகத்தில் மாந்தருக்கு அமைதியும் ஆகுக. விண்ணவரும் மண்ணகமும் வாழ்த்துக்கள் பாடுவே. விண்ணகத்தில் தேவனுக்கு மகிமை உண்டாகுக, மண்ணகத்தில் மாந்தருக்கு அமைதியும் ஆகுக. விண்ணகமும் மண்ணகமும் வாழ்த்துக்கள் பாடுவே. ஆலயத்தின் வாசலிலே கானங்கள் கேட்கின்றது. தேவாலயத்தின் நுழைகையிலே ஆனந்தம் பிறக்கின்றது. ஆலயத்தின் வாசலிலே கானங்கள் கேட்கின்றது. தேவாலயத்தின் நுழைகையிலே ஆனந்தம் பிறக்கின்றது. பிதாசுதன் பரிசுத்த ஆவியின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் பரிசுத்த ஆவியின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இயேசு கிறிஸ்துவில் பிரியமான அன்னையின் பக்தர்களே, இன்றைய நற்செய்தியிலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன் சீடர்களை பார்த்து உலகெங்கும் சென்று நற்செய்தியை பறைசாற்றுங்கள் என்று குறிப்பிடுகின்றார். அந்த நற்செய்தி ஆண்டவர் இயேசு கிறிஸ்துதான். அவரே நம்பிக்கையின் நற்செய்தியாக திகழ்கின்றார். இன்று தாய் திருச்சபையானது புனித பிரான்சிஸ்கு சவேரியானுடைய திருநாளை கொண்டாடுகின்றது. அவரும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நற்செய்தியாக ஏற்றுக்கொண்டு நானிலம் எங்கும் சென்று அவரை எடுத்துரைத்தார். நற்செய்தியின் தூதுவராக திகழ்கின்றார் அவர். எனவே நாமும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிலே விசுவாசம் கொள்வோம். அந்த விசுவாசத்தை நாம் பிறரோடு பகிர்ந்து கொள்வோம். நாமும் அவரை போன்று விசுவாசத்தின் தூதுவர்களாக, நற்செய்தியின் தூதுவர்களாக விளங்குவோம். அதற்காக இந்த திருப்பலியிலே அன்னையின் வழியாக இறைவனை நோக்கி அருள் வரங்களுக்காக மன்றாடுவோம். இந்த திருப்பலியை தகுந்த முறையில் ஒப்புக் கொடுக்க நம்முடைய குற்றம் குறைகளை ஏற்று மனம் வருந்தி இறைவனிடம் மன்னிப்பு கேட்போம். இன்றைய நாளின் ஒளிபரப்பிற்கு உதவி செய்த நன்கொடையாளர்களின் குடும்பங்களையும் இந்த ஒளிபரப்பை காணுகின்ற அனைத்து அன்னையின் பக்தர்களையும் ஆசீர்வதிக்க வேண்டுமென்று இந்த திருப்பலியிலே மன்றாடுவோம். Let us in a very special way pray for the sponsors of the live mass and the devotees watching the same. எல்லாம் உள்ள இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவியொன்றை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறினாலும் பாவங்கள் பல செய்தேன்.
என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான பரிசுத்த மரியாதையாரையும் வானதூதர் புனிதரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் தேவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் உள்ள இறைவன் நம்மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை எல்லாம் மன்னித்து நம்மை முடிவில்லா வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே இறைவனுக்கு மாட்சிமை உண்டாகுக. உலகினிலே நல்மனத்தவர்க்கு அமைதியும் உண்டாகுக. புகழ்கின்றோம் யாவும் உம்மையே, வாழ்த்துகின்றோம் இறைவனே. உமக்கு ஆராதனை புரிந்து உம்மை மகிமைப்படுத்துகின்றோம் யாம். உமது மேலாம் மாட்சிமைக்காக உமக்கு நன்றி நவிழ்கின்றோம். ஆண்டவராமியும் இறைவனே, இணையில்லாத விண்ணரசே, ஆற்றல் அனைத்தும் கொண்டு விளங்கும் தேவ தந்தை இறைவனே, ஏக மகனாக ஜனித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறைவனே. ஆண்டவராமியும் இறைவனே, இறைவனின் திரு செம்பரியே, தந்தையில் நின்று நித்தியமாக ஜெயித்த இறைவன் மகனே நீர். உலகின் பாவம் போக்குபவரே, நீர் மீது இறங்குவே. உலகின் பாவம் போக்குபவரே, எம் மன்றாட்டை ஏற்றருளே. தந்தையின் வளத்தில் வீற்றிருப்பவரே, நீர் எம் மீது இறங்குவே. ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர். நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர். பரிசுத்த ஆவியுடன் தந்தை இறைவனின் மாட்சியில் உள்ளவர் நீரே. ஜெபிப்போமாக. அன்பின் இறைவா, வாழ்வளிக்கும் திருமகனின் நற்செய்தியை எங்கள் பாரத மக்களுக்கு அறிவிக்க புனித பிரான்சிஸ்கு சவேரியாரை அனுப்ப திருவுளமானி. அவருடைய அயரா உழைப்பினால் பல்வேறு நாட்டு மக்களை உமக்கு சொந்தமாக்கிக் கொண்டதற்காக நன்றியுடன் உம்மை புகழ்கின்றோம். அவருடைய மன்றாட்டினால் நாங்கள் அருள் ஆற்றலோடு ஒத்துழைத்து எங்கள் நற்செய்தி வாழ்வை புதுப்பித்துக் கொள்ளவும் உமது அருள் வாழ்க்கை
மகிழ்வுடன் ஏற்று அதற்கு துணிவுடன் சான்று பகரவும் செய்தருளும். உம்மோடு பரிசுத்த ஆவியின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். முதல் வாசகம். திருத்துதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 9, திருவசனங்கள் 16 முதல் 19 மற்றும் 22, 23. சகோதரர் சகோதரிகளே, நான் நற்செய்தியை அறிவிக்கிறேன் என்றாலும் அதில் நான் பெருமைப்பட ஒன்றுமில்லை. இதை செய்ய வேண்டிய கட்டாயம் எனக்கு உள்ளது. நற்செய்தியை அறிவிக்காவிடில் ஐயோ எனக்கு கேடு. இதை நானாக விரும்பி செய்தால் எனக்கு கைமாறு உண்டு. நானாக விரும்பாவிட்டாலும் இது என்னிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ள பொறுப்பாக இருக்கிறது. அப்படியானால் எனக்கு கைமாறு என்ன? உங்களுக்கு எச்செலவுமின்றி நற்செய்தியை அறிவிப்பதில் உள்ள மன நிறைவே அக்கைமாறு. நான் நற்செய்தி அறிவிப்போருக்குரிய உரிமையை கொஞ்சம் கூட பயன்படுத்திக் கொள்ளவில்லை. நான் யாருக்கும் அடிமையாய் இல்லாதிருந்தும் பலரை கிறிஸ்துவிடம் கொண்டு வர என்னை எல்லாருக்கும் அடிமையாக்கிக் கொண்டேன். வலுவற்றவர்களை கிறிஸ்துவிடம் கொண்டு வர வலுவற்றவர்களுக்கு வலுவற்றவன் ஆனேன். எப்படியாவது ஒரு சிலரை ஏனும் மீட்கும்படி நான் எல்லாருக்கும் எல்லாம் ஆனேன். நற்செய்தியால் வரும் ஆசியில் பங்கு பெற வேண்டி நற்செய்திக்காக எல்லாவற்றையும் செய்கிறேன். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. உலகெங்கும் சென்று நற்செய்தியை பறைசாற்றுங்கள், பறைசாற்றுங்கள். உலகெங்கும் சென்று நற்செய்தியை பறைசாற்றுங்கள், பறைசாற்றுங்கள். மக்களினத்தாரே நீங்கள் அனைவரும் அவரை புகழ்ந்திடுங்கள். மக்களினத்தாரே நீங்கள் அனைவரும் அவரை புகழ்ந்திடுங்கள். உலகெங்கும் சென்று நற்செய்தியை பறைசாற்றுங்கள், பறைசாற்றுங்கள். உலகெங்கும் சென்று நற்செய்தியை பறைசாற்றுங்கள், பறைசாற்றுங்கள். அல்லேலூயா, 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 அல்லேலூயா,
இனத்தாரையும் சீடராக்குங்கள். இதோ உலகம் முடியும் வரை எந்நாளும் நான் உங்களுடன் இருக்கிறேன் என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. தூய மார்க்கு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, உமக்கு மகிமை. அதிகாரம் 16, இறை வார்த்தைகள் 15 முதல் 20 முடிய. அக்காலத்தில் இயேசு 11 தோன்றி உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை பறைசாற்றுங்கள். நம்பிக்கை கொண்டு திருமுழுக்கு பெறுவோர் மீட்பு பெறுவர். நம்பிக்கை அற்றவரோ தண்டனை தீர்ப்பு பெறுவர். நம்பிக்கை கொண்டோர் பின்வரும் அரும் அடையாளங்களை செய்வர். அவர்கள் என் பெயரால் பேய்களை ஓட்டுவர், புதிய மொழிகளை பேசுவர், பாம்புகளை தம் கைகளால் பிடிப்பர், கொல்லும் நஞ்சை குடித்தாலும் அது அவர்களுக்கு தீங்கு இழைக்காது. அவர்கள் உடல் நலமற்றோர் மீது கைகளை வைக்க அவர்கள் குணமடைவர் என்று கூறினார். இவ்வாறு அவர்களோடு பேசிய பின்பு ஆண்டவர் இயேசு விண்ணேற்றம் அடைந்து கடவுளின் வலப்புறம் அமர்ந்தார். அவர்கள் புறப்பட்டு சென்று எங்கும் நற்செய்தியை பறைசாற்றினர். ஆண்டவரும் உடனிருந்து செயல்பட்டு நிகழ்ந்த அரும் அடையாளங்களால் அவர்களுடைய வார்த்தையை உறுதிப்படுத்தினார். இது கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே, உம்மை புகழ்கின்றோம். இயேசு கிறிஸ்துவில் பிரியமான அன்னையின் பக்தர்களே, ஒரு இளைஞன் ஆற்றுக்கு அப்பால் ஆசிரமம் அமைத்து பல சீடர்களுக்கு பயிற்சி அளித்த ஒரு குருவை பற்றி கேள்விப்பட்டு அந்த குருவையே தன்னுடைய ஆன்மீக குருவாக ஏற்றுக்கொண்டு அவரை ஒவ்வொரு நாளும் வணங்கி வாழ்ந்து வந்தான். என்றாவது ஒரு நாள் அந்த குருவை சந்தித்து அந்த குருவை வணங்கி அவரிடம் ஆசி பெற்று வரவேண்டும், அவரிடம் பயிற்சி பெற்று வரவேண்டும் என்று அவன் ஆசைப்பட்டான். நாட்கள் நகர்ந்தன. ஒரு நாள் அந்த குருவை எப்படியாவது சந்தித்து விட வேண்டும் என்று சொல்லி ஒரு படகோட்டியின் மூலமாக ஆற்றை கடந்து அந்த குருவை சந்திக்க சென்றான். ஆற்றை கடந்து சென்றான், காட்டு வழியே நடந்து சென்றான். அந்த குருவையும் சந்தித்தான். சந்தித்த உடனே அந்த குருவின் காலிலே விழுந்து வணங்கி தன்னுடைய ஆசைகளை எல்லாம் அந்த குருவிடம் எடுத்து சொன்னான். அந்த குருவும் மகிழ்ச்சியாக அவனுடைய ஆசைகளை நிறைவேற்றி வைப்பதாக சொன்னார். ஆனால் இப்பொழுது அது முடியாது. ஏனென்றால் என்னிடம் நிறைய சீடர்கள் பயிற்சி பெற்று கொண்டிருக்கிறார்கள். ஆகையால் சிறிது காலம் போகட்டும், நீ வீட்டிற்கு சென்று மீண்டும் திரும்பி வா என்று அனுப்பி வைத்தார். அந்த இளைஞனுக்கு மகிழ்ச்சி. காரணம் என்னவென்றால், தன்னுடைய ஆன்மீக குருவை நான் பார்த்து விட்டேன் என்ற நம்பிக்கையோடு அவன் வீட்டிற்கு திரும்பினான். இருட்டிவிட்டது. காட்டு வழியே நடந்து சென்றான். ஆற்றங்கரைக்கு வந்தான். அங்கே படகோட்டியை காணவில்லை. நின்று யோசித்தான். தன்னுடைய குருவை உள்ளத்திலே நினைத்து கொண்டான்.
தன்னுடைய குருவே நமக்கு துணையாக வர வேண்டும் என்று சொல்லி குருவே போற்றி, குருவே போற்றி என்று சொல்லிக்கொண்டு ஆற்றிலே இறங்கினான். அந்த ஆற்றிலே ஓடிய அந்த தண்ணீரானது கட்டாந்தரையானது. அந்த ஆற்றை கடந்து அவன் சென்றான். ஆம், இயேசு கிறிஸ்துவில் அன்பார்ந்த அன்னையின் பக்தர்களே, நம்பிக்கை ஆழ்கடலை போல ஆழமானதாக இருந்தால் நாம் நம்முடைய வாழ்க்கையிலே எதையும் வென்றெடுக்க முடியும், எதையும் சாதிக்க முடியும். இதைத்தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இன்றைய நற்செய்தியிலே தன்னுடைய சீடர்களை பார்த்து சொல்லுகின்றார். நம்பிக்கை கொள்வோர் என் பெயரால் பேய்களை ஓட்டுவர், நோய்களை குணமாக்குவர், பாம்புகளை கைகளிலே பிடிப்பர், கொல்லும் நஞ்சை குடித்தாலும் அது அவர்களுக்கு தீங்கிழைக்காது, பிணியாளர்கள் மேல் தம் கைகளை வைப்பர், அவர்களும் நலமடைவர் என்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீடர்களை பார்த்து நம்பிக்கையூட்டும் இந்த நற்செய்தியை அவர்களுக்கு கொடுக்கின்றார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஏன் இத்தகைய நம்பிக்கையூட்டும் நற்செய்தியை தன்னுடைய சீடர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று நாம் நற்செய்தியினுடைய பின்னணி, அதாவது விவிலிய பின்னணியிலே சற்று நாம் சிந்தித்து பார்க்கின்ற பொழுது, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பாடுகள் பட்டார், இறந்து விட்டார். இதற்கு பிறகு அந்த சீடர்களுடைய வாழ்க்கையிலே ஒரு சூனியம் கவ்விக்கொண்டது. இனி என்ன செய்வது? அவர் இறந்து விட்டார், என்ன நடக்குமோ நம்முடைய வாழ்க்கையிலே என்ற ஒரு விரக்தி மனப்பான்மை அந்த சீடர்களுடைய உள்ளத்திலே இருந்தது. ஆகையால் அவர்கள் பயந்து போனார்கள், அஞ்சி நடுங்கினார்கள். ஆகையால் அவர்கள் தங்களுடைய வீடுகளுக்கு சென்று கதவுகளை எல்லாம் தாளிட்டு கொண்டு யூதர்கள் நம்மை கொன்று விடுவார்களோ என்று பயந்து அவர்கள் வாழ்ந்து வந்தார்கள். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவோடு அவர்கள் உண்டு குடித்து வாழ்ந்த பொழுது அவர்களுடைய வாழ்க்கையிலே எந்த விதமான பயமும் இல்லை. ஆண்டவர் எங்களோடு இருக்கிறார் என்ற ஒரு உணர்வுதான் அவர்களிடம் இருந்தது. ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய இறப்பிற்கு பிறகு அவர்களுடைய வாழ்க்கையே ஒரு கேள்விக்குறியாக மாறியது. அவர்களுடைய வாழ்க்கையிலே அச்சம், பயம் எல்லாம் கவ்விக்கொண்டது. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீடர்களுக்கு காட்சி தருகின்றார். அந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீடர்களுக்கு காட்சி கொடுத்து தன்னுடைய உயிர்ப்பின் நற்செய்தியை, அந்த பேருண்மையை அவர்கள் விசுவாசத்தோடு ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் இப்படிப்பட்ட நம்பிக்கையூட்டும் ஒரு நற்செய்தியை அவர்களுக்கு கொடுக்கின்றார். ஆம், இயேசு கிறிஸ்துவில் அன்பார்ந்த அன்னையின் பக்தர்களே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய அந்த உயிர்ப்பு காட்சி இன்றைய நற்செய்தியில் நமக்கு கொடுக்கப்படுகின்றது. இதுதான் அந்த சீடர்களுடைய வாழ்க்கையிலே மிகவும் உச்சக்கட்டமாக கருதப்படுகின்றது. காரணம் என்னவென்றால், ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறந்து உயிர்த்த பிறகு 3 முறை காட்சி கொடுக்கின்றார். முதலிலே பெண்ணுக்கு காட்சி கொடுக்கின்றார், இரண்டாவது எம்மாவுஸ் சீடர்களுக்கு காட்சி கொடுக்கின்றார். லூகாஸ் நற்செய்தியை நாம் வாசிக்கின்றோம். எம்மாவுசுக்கு சீடர்கள் நடந்து செல்லுகின்ற பொழுது அவர்களோடு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவும் நடந்து சென்று அவர்களோடு உரையாடி கொண்டிருக்கின்றார். அப்பொழுது அவர்களுக்கு தன்னுடைய உயிர்ப்பின் மேன்மையை, பேருண்மையை அவர்களுக்கு எடுத்து கூறுகின்றார். இறுதியாக இன்றைய நற்செய்தியிலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீடர்கள் 11 அங்கே காட்சி கொடுக்கின்றார். காட்சி கொடுத்து அவர்களுக்கு நம்பிக்கையின் நற்செய்தியை கொடுக்கின்றார். நீங்கள் விசுவாசத்தோடு இருக்க வேண்டும் என்று அவர்களுடைய விசுவாசத்தை எங்கே உறுதிப்படுத்துகின்றார். நீங்கள் நம்பினால் உங்களால் எதையும் சாதிக்க முடியும். இந்த நற்செய்தியை நீங்கள் உலகெங்கும் சென்று பறைசாற்றுங்கள், படைப்பிற்கு எல்லாம் என்று இங்கே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அந்த சீடர்களுக்கு கட்டளை பிறப்பிக்கின்றார். ஆம், இயேசு கிறிஸ்துவில் அன்பார்ந்தவர்களே, இந்த கட்டளை தன்னுடைய சீடர்கள் முழுமையாக ஏற்றுக்கொண்டார்கள் என்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை, அந்த உயிர்த்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை தங்களுடைய உள்ளத்திலே ஏற்று நம்பினார்களோ, விசுவசித்தார்களோ, அன்றே அவர்களுடைய வாழ்க்கை மாறிவிட்டது. அவர்களிடம் இருந்த அந்த விரக்தி மனப்பான்மை ஓடிவிட்டது. பயம், அச்சம் இவையெல்லாம் அவர்களை ஆட்கொள்ளவில்லை. அவர்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே எங்களுடைய உயிர் மூச்சு என்ற ஒரே குறிக்கோளுடன் உலகெங்கும் அந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய
நற்செய்தியை பறைசாற்றி வந்தார்கள், எடுத்துச் சொன்னார்கள். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிலே விசுவாசம் கொண்டதால் அவர்களும் தங்களுடைய வாழ்க்கையிலே பலவித அற்புதங்களை செய்தார்கள். முடவர்களை நடக்க வைத்தார்கள், குருடர்களுக்கு பார்வை அளித்தார்கள், பிணியாளர்களை அவர்கள் குணமாக்கினார்கள் என்று நாம் விவிலியத்திலே வாசிக்கின்றோம். அருளப்பர் நற்செய்தி 14வது அதிகாரம் 12வது திருவசனத்தில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லுகின்றார், நான் செய்யும் செயல்களை என்னில் விசுவாசம் கொள்பவனும் செய்வான் என்று. ஏன், அதைவிட பெரிய காரியங்களையும் செய்வான் என்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லுகின்றார். ஆகையால் இந்த சீடர்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மீது அசைக்க முடியாத நம்பிக்கையை கொண்டிருந்ததால் அவர்களும் அற்புதங்களை செய்தார்கள். அதே வேளையிலே அவர்களும் தங்களுடைய வாழ்க்கையிலே பலவிதமான துன்பங்களையும் அனுபவித்தார்கள் என்று நாம் விவிலியத்திலே பார்க்கின்றோம். ஏனென்றால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய நற்செய்தியை எடுத்துச் செல்வது என்பது மிகவும் சாதாரண காரியம் இல்ல. அதை தன்னுடைய வாழ்க்கையிலே அவர்கள் வாழ்ந்து காண்பித்தார்கள். அவ்வாறு வாழ்ந்து காண்பிக்கின்ற பொழுது அவர்கள் பலவிதமான துன்பங்களையும் இன்னல்களையும் அவர்கள் சந்திக்க நேர்ந்தது. அதைத்தான் புனித சின்னப்பர் கொரிந்தியருக்கு எழுதிய 2ஆம் திருமுகத்திலே 4வது அதிகாரத்திலே சொல்லுகின்றார். 8 மற்றும் 10வது திருவசனத்திலே, நாங்கள் எல்லா சூழ்நிலைகளிலும் இன்னலுற்றாலும் மனம் உடைந்து போவதில்லை, குழப்பமுற்றாலும் நம்பிக்கை இழப்பதில்லை, நாங்கள் துன்புற்றாலும் நாங்கள் கைவிடப்படுவது இல்லை, வீழ்த்தப்பட்டாலும் நாங்கள் அழிந்து போவது இல்லை என்று குறிப்பிடுகின்றார். ஆகையால் இது எப்படி இந்த வார்த்தைகள் அவர்களால் சொல்ல முடிந்தது என்று நாம் பார்க்கின்ற பொழுது அவர்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மீது கொண்ட அந்த விசுவாசத்தினால் மட்டுமே, நம்பிக்கையினால் மட்டுமே. அந்த வகையிலே பார்க்கின்ற பொழுது அந்த அப்போஸ்தலர்கள் மட்டுமல்ல, இன்று தாய் திருச்சபையானது புனித பிரான்சிஸ்கு சேவியரின் திருவிழாவை கொண்டாடுகின்றது. அவரும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை தன்னுடைய உள்ளத்திலே ஏற்றுக்கொண்டார். அவரும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை தன்னுடைய உயிர் மூச்சாக ஏற்றுக்கொண்டு அவரை விசுவசித்தார். ஆகையால் தான் அவர் உலகெங்கும் சென்று அந்த நற்செய்தியை எடுத்துரைத்தார். அவர் ஸ்பெயின் நாட்டிலே பிறந்தாலும் அரண்மனை வாழ்க்கையை துறந்துவிட்டு அவர் உரோமைக்கு சென்று குருப்பட்டம் பெற்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை இந்த நானிலமெங்கும் எடுத்துச் செல்ல வேண்டும் என்ற உறுதியை அவர் கொண்டிருந்தார். அவர் பல நாடுகளுக்கு சென்று நற்செய்தியை அறிவித்தார். அந்த நற்செய்தியை அறிவித்ததற்கு இறைவன் கொடுத்த பரிசுதான் இன்றும் அவருடைய உடல் அழியாமல் அங்கே கோவாவிலே இருக்கின்றது. ஆகையால் அந்த பிரான்சிஸ்கு சேவியர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை அறிவிப்பதிலே மிகவும் ஆர்வம் கொண்டவனாக இருந்தார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பற்றி அறியாத ஒரு இடம் இருக்குமானால் அங்கே நான் செல்வேன் என்று அவர் சொன்னவர். ஆகையால் அவருடைய திருவிழாவை கொண்டாடுகின்ற இந்த வேளையிலே அவருடைய அந்த நற்செய்தியின் தாகம் நமக்கும் இருக்க வேண்டும். நாமும் அந்த விசுவாசத்தை பெற்றவர்களாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை மற்றவர்களுக்கு அறிவிப்பவர்களாக நாமும் நற்செய்தியின் தூதுவர்களாக மாற வேண்டும். அதே போன்றுதான் இதோ இன்று அன்னையினுடைய திருத்தலத்திற்கு நாம் வந்திருக்கின்றோம். இந்த அன்னையும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய நற்செய்தி இந்த திருத்தலத்தில் இருந்து தன் மகனை பற்றி அறிவித்துக் கொண்டே இருக்கின்றார். ஆகையால் இந்த அன்னையினுடைய திருத்தலத்திற்கு நாம் வந்திருக்கின்றோம். அந்த அன்னை எவ்வாறு அந்த இறைவன் மீது விசுவாசம் கொண்டவராக நம்பிக்கையின் நற்செய்தியாக திகழ்ந்தாரோ அதே போன்று நாமும் அந்த விசுவாசத்தோடு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை மற்றவர்களுக்கு அறிவிக்க கடமை நமக்கு உண்டு. ஆகையால் இந்த அன்னையினுடைய திருத்தலத்திற்கு வந்திருக்கின்றோம். நம்முடைய ஏக்கங்களையும் எதிர்பார்ப்புகளையும் அந்த அன்னையின் வழியாக இறைவனிடம் எடுத்துச் சொல்வோம். விசுவாசத்தோடு நாம் எடுத்துச் சொல்லுகின்ற பொழுது, நம்பிக்கையோடு நாம் எடுத்துச் சொல்லுகின்ற பொழுது நிச்சயமாக அந்த அன்னை தன்னுடைய மகனிடம் பரிந்து பேசி நம்முடைய விசுவாசத்திற்கு நிச்சயமாக கைமாறு கொடுப்பார். ஆகையால் நம்முடைய ஜெபங்களை எல்லாம் இந்த திருப்பலியிலே அன்னையை நோக்கி நாம் மன்றாடுவோம். அன்னையின் வழியாகவே இறைவன் நமக்கு அருள் வரங்களை பொழிவார் என்ற நம்பிக்கையிலே தொடர்ந்து இந்த திருப்பலியிலே பங்கு பெறுவோம். காணிக்கை மலர்கள் உன் பாதம் வைத்தோம், கருணை மழை பொழிந்தாய், காணிக்கை தந்தோம், இதையேற்று உனதாக்கி புது வாழ்வு
தர வேண்டும். காணிக்கை மலர்கள் உன் பாதம் வைத்தோம், கருணை மழை பொழிந்தாய், காணிக்கை தந்தோம், இதை ஏற்று புனராக்கி புது வாழ்வு தர வேண்டும். அன்பார்ந்தவர்களே, நாம் அனைவரும் சேர்ந்து ஒப்புக் கொடுக்கும் இந்த திருப்பலி எல்லாமல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாக ஜெபிப்போம். ஆண்டவர் தம் திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மகிமைக்காகவும் நமது நன்மைக்காகவும் தமது பரிசுத்த திருச்சபை அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையில் திருப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. இறைவா, மனிதரின் மீட்புக்காக அனைத்தையும் உமக்கு கையளிப்பதில் மகிழ்ச்சி கண்ட புனித பிரான்சிஸ்கு சவேரியாரின் திருவிழாவில் நாங்கள் கொண்டு வரும் இக்காணிக்கைகளை கனிவுடன் ஏற்றருளும். இப்பலியின் ஆற்றலால் நாங்கள் எங்கள் நாட்டு மக்களின் மீட்புக்காக எங்களையே அர்ப்பணிக்க செய்தருளும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை ஆண்டவரிடம் எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். புனித பிரான்சிஸ்கு சவேரியாரின் இதயத்தை உமது ஆவியின் அனலால் பற்றி எரியச் செய்து முதல் அப்போஸ்தலர்களிடமிருந்த மனதிடத்தோடு கீர்த்திசை நாடுகளுக்கு நற்செய்தி அறிவிக்க அவரை அனுப்பினீர். அவருடைய பணி எங்கள் தாய் திருநாட்டின் வாழ்வில் புத்தெழுச்சியை உருவாக்கியது. அவருடைய போதனை எங்களுடைய அருள் வாழ்வை மலர்ச்சியுறச் செய்தது. அவருடைய அர்ப்பண வாழ்வு இன்றும் எங்களுக்கு தூண்டுதலாக அமைந்துள்ளது. எங்களது நாட்டின் எல்லைகளை கடந்து வந்து உமது மீட்பின் நற்செய்திக்காக நன்றி கூறி நாங்கள் உமது அன்பையும் மகிமையும் வானதூதர் புனிதர் அனைவரோடும் சேர்ந்து போற்றி புகழ்ந்து அக்களித்து பாடுவதாவது: பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தரே, மூலையின் தேவனாகிய ஆண்டவர், வானமும் பூமியும் உமது மகிமையால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா, ஆண்டவர் பெயரால் வருபவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. வானகத் தந்தையே, நேர்மையாகவே தூயவர், புனிதத்திற்கெல்லாம் ஊற்று. ஆகவே உம்முடைய தூய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை புனிதப்படுத்த வேண்டுமென உம்மை மன்றாடுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட மனமு வந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதை வாங்கி உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல்.
அவ்வண்ணமே உணவருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து நன்றி செலுத்தி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதை வாங்கி பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நித்திய உடன்படிக்கைக்கான என் இரத்தம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். இது விசுவாசத்தின் மறைபொருள். ஆண்டவரே, தேவரீர் வருமளவும் உமது மரணத்தை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே இறைவா, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பையும் உயிர்ப்பையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவி ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். இறைவா, உலகெங்கும் பரவி இருக்கும் அது திருச்சபையை சிறப்பாக எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் தேவதாஸ் அம்ப்ரோஸ், ஏனைய ஆயர்கள், திருப்பணியாளர்கள், துறவியர், பொதுநிலையினர் ஆகிய அனைவரையும் நினைவு கூர்ந்தருளும். எங்கள் அனைவரையும் அன்பின் நிறைவை அடையச் செய்தருளும். உயிர்த்தெழும் நம்பிக்கையுடன் இறந்து போன எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் நினைவு கூர்ந்து ஒளிமிக்கவும் திருமுன் ஏற்றுக்கொள்ளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். இறைவனின் கன்னித்தாயான மாட்சிமிக்க மரியாள், புனித அப்போஸ்தலர், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராயிருந்தவர் ஆகிய புனிதர்கள் அனைவருடனும் நாங்கள் நிலையான வாழ்வில் தோழமை கொண்டு உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். கடவுளை நம் தந்தை என அழைக்க இயேசு நமக்கு கற்பித்தார். எனவே பிள்ளைகளுக்குரிய பாசத்தோடு மன்றாடுவோம். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக. உம்முடைய ராஜ்யம் வருக. உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக. எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு இன்று அளித்தருளும். எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். எங்களை சோதனையில் விடவிடாதேயும், தீமையிலிருந்து எங்களை இரட்சித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் நம்பியிருக்கும் பேரின்ப வாழ்வையும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகையும் மகிழ்ச்சியுடன் எதிர்பார்த்திருக்கின்றோம். அரசு வல்லமையும் மாட்சியும் என்றென்றும்
ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, சமாதானத்தை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் சமாதானத்தையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று அப்போஸ்தலர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் குற்றங்கள், குறைகள், பாவங்கள் இவற்றையெல்லாம் பாராமல் உமது திருச்சபையின் விசுவாசத்தையே கண்ணோக்கி எங்களுக்கு சமாதானத்தையும் ஒற்றுமையும் அளித்தருள திருவிழம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய சமாதானம் உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கு ஒருவர் இறைவனின் சமாதானத்தை பகிர்ந்து கொள்வோம். அனைவருக்கும் சமாதானம். போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு சமாதானத்தை தந்தருளும். இதோ ஆண்டவர் இயேசு கிறிஸ்து, இவரே உலகின் பாவங்களை போக்குகின்ற செம்மறி. நாம் அனைவரும் முடிவில்லாத வாழ்வு பெற வேண்டும் என்பதற்காக இதோ இந்த திருப்பலியின் வழியாக தன்னுடைய உடலையே நமக்கு உணவாக தருகின்றார். இவர் தருகின்ற இந்த திருவிருந்திற்கு அழைக்க பெற்ற நாம் அனைவரும் பேறு பெற்றோர். நான் தகுதியற்றவள், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆன்மா குணமடையும். தயவு செய்து கவனிக்கவும். இப்பொழுது வழங்கப்படும் திவ்ய நற்கருணை பாவ சங்கீர்த்தனம் செய்து தங்களையே தயாரித்துக் கொண்ட கத்தோலிக்க கிறிஸ்தவர்களுக்கு மட்டும் வழங்கப்படும். கைகளில் திவ்ய நற்கருணை வழங்கப்பட மாட்டாது. Your attention please. Only the Catholics who prepare themselves by confession are allowed to receive the communion. Communion will not be given in hands. வாழும் இறைவா, என்னில் வாழ நீவா. விண்ணில் வாழும் இறைவா, என்னில் வாழ நீவா. மண்ணில் காணா மகிழ்வை உன்னில் காண வரந்தாரா. மனதில் ஆயிரம் நினைவுகள் எடுத்தாலும் மன்னா உந்தன் நினைவே இன்பமையா. மனதில் ஆயிரம் நினைவுகள் எழுந்தாலும் மன்னா உந்தன் நினைவே இன்பமையா. கலங்கமில்லா நெஞ்சோடு கலகம் இல்லா சொல்லோடும், கலங்கமில்லா நெஞ்சோடும் கலகம் இல்லா சொல்லோடும் விளங்கிட விடுங்கிட விடியலின் தேவா வாரும். நன்றி கூறி மன்றாடுவோம். பரிவன்பு மிக்க தந்தையே, புனித பிரான்சிஸ்கு சவேரியார் மனிதரை மீட்க வேண்டும் என்னும் ஆர்வத்தால் பற்றி எரியலானார். அதே ஆர்வத்தை இந்த திருப்பலி எங்கள் உள்ளங்களிலும் தூண்டி எழுப்புவதாக. நற்செய்தி அறிவிக்க அழைக்கப்பட்ட நாங்களும் அர்ப்பண உணர்வை எங்களில் அணையாது காத்து அனைத்து மக்களுக்கும் நம்பிக்கையின் ஒளியாய் திகழ்ந்திடச் செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் பிதா, சுதன், பரிசுத்தாவி உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவோடும் அன்னையின் அரவணைப்பிலும் வாழ சென்று வாருங்கள். திருப்பலி முடிந்தது. இறைவனுக்கு